இப்போ ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். அது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் டிக்கெட்ட நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரெயின் டிக்கெட்ட 24 மணி நேரத்திற்கு பிறகு கேன்சல் செய்தால் பணம் கிடைக்குமா? கிடைக்காதா? இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பயணம் செஞ்சுட்ருக்கோம். ஆல்ரெடி இத்தன நாள் இத்தன வருஷம் பயணம் செஞ்சுட்ருக்கோம். அப்போ வந்து ஒரு வேளை கன்ஃபார்மான டிக்கெட்ட நம்ம வந்து பயணம் செய்ய முடியாம போச்சு. அது நம்ம 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான். அதாவது ட்ரெயின் கிளம்புறதற்கு 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில நம்ம கேன்சல் பண்ணுனா நம்ம அது ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா இப்போ வந்து புது ரூல்ஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்திற்கு பிறகு கேன்சல் செய்தால் பணம் ரிட்டர்ன் கிடைக்காது அப்படி சொல்லிட்டு ரூல்ஸ் ஒண்ணு வந்துருச்சு. ஓகே. அப்படி சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள் வந்து இணையத்தில உலாவிட்டு வருது. அதற்கு நம்ம பாலசுந்தரம் அப்படிங்கிற ஒரு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து ஃபுல் டீட்டெயிலா பார்த்துருவோம். ஓகேவா? ரயில் புறப்பட்ட 24 மணி நேரத்திற்குள்ளாக டிக்கெட்டை ரத்து செய்தால் எந்த கட்டணமும் கிடைக்காது என்று சொல்வது மக்கள் விரோத போக்கு. அப்படி செய்தால் எந்த தொகையும் திரும்ப கிடைக்காத பட்சத்தில் யாரும் டிக்கெட்டை ரத்து செய்ய மாட்டார்கள். அதே நேரமும் பயணமும் மேற்கொள்ள மாட்டார்கள். அப்போது ஒரு சீட்டு காலியாக இருக்கும் அத்தியாவசியமான ஒரு பயணி நல்லா புரிஞ்சுக்கணும். பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது மற்றும் ஏதேதோ சொல்லிட்டு நிரூபித்து இருக்கிறது அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா நான் சொல்றேன், இதுவரைக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கோ இல்லையான்னு நமக்கே வந்து பெரிய கன்ஃப்யூஷனா தான் இருக்கு. ஏன்னா வந்து கவர்மெண்ட் கன்ஃபார்மா அறிவிச்ச ரூல்ஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுத்து அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்லீப்பர் கோச்லயோ, ஏசி கோச்லயோ டிடிஆர் மூலமாக பயணிக்க முடியாது அப்படிங்கிறத ரூல்ஸை கன்ஃபார்மா அறிவிச்சாச்சு. ஆனா இந்த ரீஃபண்ட் ரூல்ஸ் அதாவது 24 மணி நேரத்திற்கு முன்னாடி பின்னாடி கேன்சல் பண்ணால் உங்களுக்கு எந்த பணமும் கிடைக்காது அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து வந்திருக்கா வரலையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மிகப்பெரிய கன்ஃபியூஷன் எனக்கு. ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் கேன்சல் பண்ணி பார்க்கல. நமக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கல, கேன்சல் பண்ணுற மாதிரி அப்படி கிடச்சுன்னா நம்ம வந்து கேன்சல் பண்ணி பார்த்துட்டு பணம் வருதா வரலையான்னு சொல்லி போட்டுருவோம். நீங்கள் ஒருவேளை கேன்சல் பண்ணியிருந்தீங்க, நான் வந்து ட்ரெயினுக்கு கிளம்புறதற்கு 24 மணி நேரத்திற்கு அப்புறமா தான் கேன்சல் பண்ணேன், எனக்கு வந்து பணம் கிடச்சிட்டு பணம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரூல்ஸ் நான் வந்து இப்போ வரைக்கும் உள்ள ரூல்ஸை படித்து பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே வந்து வந்த மாதிரி தெரியலை. ஓகேவா? வேணா பாருங்கள், நான் அந்த ரூல்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ரயில்வே ரூல்ஸை காமிக்கிறேன். இப்போ வந்து 12 மணி நேரத்திற்கு 12 மணி நேரத்திற்கு முன்னாடி எப்போ கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு 50% பணத்தை பிடிச்சிட்டு ரிட்டர்ன் தருவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ரூல்ஸில் தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து நிறைய வீடியோவில் வந்து கேன்சல் பண்ணுனா 24 மணி நேரத்திற்கு அப்புறமா கேன்சல் பண்ணுனா பணம் திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு அது வந்து ப்ரூஃப் வந்து சரியாக கிடைக்கவே இல்லை. கிடச்சிருந்தா கண்டிப்பாக போட்டிருப்பேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கேன்சல் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபராக நீங்கள் ஒருவேளை கேன்சல் பண்ணி உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இதை போடுங்க. அந்த கமெண்டில் நீங்கள் வந்து போடுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ஒருவேளை ஒரு விதிமுறை இருந்தால் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.